ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ருங்கவேரபுரம் அப்படின்ற இடத்துல தேரை நிறுத்திட்டு அன்னைக்கு அந்த இடத்துல கழிக்கலாம்னு ராமர் முடிவு பண்ணுறார். அந்த பிரதேசத்தினுடைய அரசன் ராமருடைய நெடுநாளைய நண்பன், உயிருக்கு உயிரானவர். அவர் சந்திக்கும்போது ராம லக்ஷ்மணா 2 பேர் விரைஞ்சு போய் பார்க்குறாங்க. ராமரை இறுகிய தழுவிக்கிறார். குஹன்ற அந்த நிஷாதர்கள் அப்படின்ற வகுப்பை சேர்ந்த அரசன். அப்போது குஹன் சொல்கிறார், ஸ்ருங்கவேரபுரம் உங்களால் அயோத்தியா கருதப்படத்தக்கது. உங்களை போன்ற விருந்தாளியை பெறத்துக்கு யாருமே கிடைக்க முடியாத பாக்கியம் அது. பெருந்தோள் படைச்ச அரசகுமாரனே, நான் என்ன செய்யணும், கட்டளை இடுங்கன்னு கேட்குறார். இப்படி சொன்ன குஹன் மேலும் தொடர்ந்து சொல்கிறார், உங்கள் வரவு நல்வரவாகட்டும். என்னுடைய பூமி உங்களுடையது. நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பணியாட்கள். உண்ணவும் அறுத்தவும் உரிய கிழங்கு வகைகள், சாதம், பழரசம் இதோ இருக்குது. நீங்கள் உண்ணணும்னு ராமர் உபசரிக்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், கால்நடையாக வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கு கௌரவம் அளித்து அன்பை பொழிகிற உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். உன்னுடைய பிரதேசத்தில் அரசு நன்னா நடக்கிறதா? மக்கள் எல்லாம் நலந்தானே? நீ கொண்டு வந்திருக்க சிறப்பான உணவு வகைகளை ஏற்றுக்கிற வகையில் இப்போ நான் இல்லை. கடுமையான விரதங்களை மேற்கொண்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். தண்ணீரை மட்டும் அருந்திட்டு ராமர் ஓய்வெடுக்க குஹன் காவல் புரிஞ்சார். வசதியின்மையை பற்றி அறியாத தசரத மன்னனுடைய மகன் ராமன் தரையில் படுத்து உறங்கினார். லக்ஷ்மணனையும் உறங்குமாறு குஹன் வற்புறுத்துறார். ஆனால் லக்ஷ்மணன் உறங்க மறுத்துட்டு அயோத்தியின் நிலை, தன்னுடைய தாய்மார்களின் கதி, தசரத மன்னனுடைய நிலையை பற்றி கவலையோடு குஹன் கிட்ட பேச ஆரம்பித்தார். தசரத மன்னர் ராமனுடைய பிரிவை தாங்காமல் உயிரை விட்டுடுவார். அதற்கு பின்னர் கௌசல்யினுடைய உயிர் பிரியும் என் தாயாருக்கும் அதே முடிவு தான் ஏற்படும்னு சொல்கிறார் லக்ஷ்மணர். பெரும் உடல் நோயினால் அவதிப்படுற யானை போல குஹன் கண்ணீர் சிந்துறார். பொழுது விடியறது. கங்கையை கடக்கிறதுக்காக ராமர் முதலானவாளுக்கு ஒரு அழகான படகு துறைக்கு கொண்டு வரப்படுறது. மேலும் உதவி செய்ய விரும்பின குஹன் கிட்ட ராமர் தசரத மன்னருக்கு அடிபணிஞ்சு நடக்கிறது ஒன்று தான் அவருடைய கடமைன்னு வலியுறுத்தி சொல்லிடுறார். சுமந்திரர் அயோத்திக்கு திரும்புமாறு ராமர் சொன்னபோது அவர் வருத்தத்தோடு பதில் சொல்கிறார், சாதாரண மனுஷாலை போல நீங்களும் லக்ஷ்மணனும் சீதையும் இப்படி காட்டில் வசங்க தொடங்கி இருக்கிறது யாராலையுமே மாற்ற முடியாத விதி போல. உங்களுக்கே இந்த கதி நேரிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒன்று புரியறது, வேதங்களை படிக்கிறதுனாலையும் நல்லவனாக வாழறதுனாலையும் ஒரு பயனும் இல்லை. உங்களால் கைவிடப்பட்ட என்ன போன்றவா பாவமே உருவெடுத்த கைகேயின் ஆளுகைக்குள்ள சிக்கிண்டு துன்பத்தை அனுபவிக்க போகிறோம்னு சுமந்திரர் புலம்புறார். அப்போ ராமர் சுமந்திரரை தேற்றுறார். இக்ஷ்வாகு குலத்துக்கு உங்களை போல நண்பர் யாருமே கிடையாது. தசரத மன்னர் என்னை குறித்து கவலைப்படாமல் இருக்கிற வகையில் நீங்கள் நடந்துக்கணும். பெரும் மனக்குழப்பத்தில் சிக்கியிருக்கிற அவர் கைகேயை திருப்தி செய்யறதுக்காக ஏதாவது ஆணையிட வேண்டி வந்தால் அதை நீங்கள் தயக்கமில்லாமல் நிறைவேற்றணும். நானோ லக்ஷ்மணனோ சீத்தையோ அயோத்தியை விட்டு வெளியேறி காட்டில் வசிக்க நேர்ந்ததுனால சிறிது கூட எங்களுக்கு வருத்தம் இல்லை அப்படின்றத மன்னருக்கு நீங்கள் தெரிவிங்க. 14 ஆண்டுகள் கழிஞ்ச பிறகு நாங்கள் 3 பேரும் வந்து மன்னரை சந்திப்போம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் நலமுடன் இருக்கிறதா என் தாய்கிட்ட சொல்லுங்கள். சீத்தையும் லக்ஷ்மணனும் தங்களுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறதுக்காகவும் கௌசல்யக்கு தேவிகிட்ட சொல்லுங்கள். பரதன் விரைவில் அயோத்திக்கு அழைக்கப்பட்டு சிம்மாசனத்தில் அமர்த்தப்படணும்னு மன்னர்கிட்ட வலியுறுத்துங்க. 3 தாய்மார்கள்கிட்டையும் ஒரே வகையில் அன்போடு நடந்துக்குமாறு பரதன் கிட்ட சொல்லுங்கள். மன்னருக்கு திருப்தி ஏற்படுற வகையில் ஆட்சி புரிஞ்சு எல்லா சிறப்புகளையும் பெறுவான்ற ஏன் சார்பில் பரதனை வாழ்த்துங்கன்னு சுமந்திரர்கிட்ட சொல்கிறார். இப்போ சுமந்திரர் சொல்கிறார், உங்களை மறுத்து பேசுகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் அப்படின்ற பீடிகையோடு ஆரம்பிக்கிறார். நீங்கள் இல்லாமல் நான் எப்படி அயோத்திக்கு திரும்புவேன்? நீங்கள் இல்லாத அயோத்திக்கு திரும்புறதை பார்க்க மக்கள் சகிக்க மாட்டாங்க. நீங்கள் இல்லாமலேயே நான் அயோத்திக்கு திரும்பும்போது மக்கள் எழுப்புகிற ஓலம் நீங்கள் அயோத்தியை விட்டு வெளியேற போது அவங்க எழுப்பின அருகோரலை விட 100 மடங்கு கடுமையானதாக இருக்கும். நீங்கள் நலமாக இருக்கீங்கன்றத கௌசல்ய தேவிகிட்ட நான் எப்படி சொல்கிறது? நீங்கள் இல்லாத தேரை இழுக்க குதிரைகள் கூட மறுத்துடுமே. நீங்கள் இல்லாமல் அயோத்தி திரும்ப நான் விரும்பலை. உங்களோட நானும் காட்டில் வாழறேன். இல்லை, உங்களை பிரிஞ்சு வாழ நீங்கள் அனுமதி தர மறுத்தாக்கா, இந்த இடத்துலேருந்து போக எனக்கு நீ கண்டிப்பாக போகணும்னு நீங்கள் சொன்னாக்கா இந்த தேரோட குதிரைகளோட நான் நெருப்பில் விழுந்துடுறேன். எனக்கு நண்பனான என்னுடைய காட்டில் இருன்னு சொல்லிட்டு அன்பான வார்த்தைகளை உங்ககிட்டேருந்து நான் கேட்க விரும்புகிறேன். வனவாசம் முடிஞ்சு நீங்கள் அயோத்திக்கு திரும்பச்சு உங்களோட இந்த தேரில் அமர்த்திண்டு நான் அப்பயே உங்களோட போகிறேன். அதுதான் என் விருப்பம். விசுவாசம் மாறாத இந்த வேலைக்காரனை துரத்திடாதீங்கன்னு சுமந்திரர் வந்து தன்னையும் ராமரோடையும் வச்சுக்குமாறு கேட்குறார். உடைய வார்த்தைகளை, ராமனுடைய அறிவுரையை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.